நம்ம ஷோவோட பொங்கல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சு விட்டீங்க. போங்க, வாயால் எடுத்து வாயால் ஊட்டி நாஸ்டா பண்ணுங்க. இவ்வளோ நேரம் முத்து வந்து என் கூட நின்றுட்டு இருந்தான். மூஞ்சில ஏதாவது சிரிப்பு தெரிஞ்சுதா? இப்போ பாருங்களேன், மூஞ்சி ஃபுல்லா பல்லு. இப்போதான் வந்து ஒட்டு மொத்த லைட் என் ஃபேஸ்ல அடிக்கிறது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். பெண்கள் வந்தோடனே பொங்கலுக்கு வந்து கடை லீவ் இல்ல, எப்படியாவது என்ஜாய் பண்ணிட்டு போட்டுமே. நான் பேச மாட்டேன். லாக்ல வந்தோடனே அங்க பேசுறேன். பெண்கள் வாசமே படாம என் தம்பியை வளர்த்தேன். இப்படி வந்துட்டு ஒட்டு மொத்தமா ஒரு 3 அழகான பெண்கள். கோழிக்கறி குழம்பு கொதிக்குது திரும்பு கோழி ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜன். நான் உங்க சோமஜா. நீங்க பார்த்துட்டு இருக்க ஷோ பொங்கலோ பொங்கல். பொங்கலுக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக நான் வந்து சாரி கட்டிட்டு வந்துட்டேன். வேற என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கீங்க? ஓகே, பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிடலாம். கண்டிப்பா. ஜெம் டிவி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏதாவது ஒன்று சொன்னா பரவாயில்ல, ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து சொல்றா. 3 பொங்கல் இருக்குல்ல, ஒன்னு கேப் போட்டுருக்கேன். ஒன்று வந்துட்டு என்னோட பொங்கல், அது வந்து நான் பேசிக்கிறேன். வேற ஷோல நம்ம பேசிக்கலாம். இப்போ இந்த பொங்கலுக்கானது மட்டும் வந்து பேசிடலாம். எப்படி வந்து பொங்கல் சக்கரை பொங்கல் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் இந்த பொங்கல்லேருந்து ஸ்வீட் ஆகணும் அப்படின்ட்டு என்னோட சார்பாக வந்து வாழ்த்திக்கிறேன். ஓகே, ஷோக்கு இந்த 3 சீட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. யாரை கூப்பிட போறீங்க, என்ன பண்ண போறீங்க? எப்பவும் போலதான் நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருந்தா வந்து உருப்பிட மாட்டோம்னு தெரிஞ்சிருச்சு. எப்பவும் சண்டை போட்டுக்க வேண்டியதான். நான் ஒரு டீம் கூட்டு வந்திருக்கேன், நீங்க ஒரு டீம் கூட்டு. நானும் 3 பெண்கள் அழகா கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓகே, அப்ப வந்து சம்பளம் எனக்கு 1 வருஷத்துக்கு வேணாம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நான் பெண்கள் வந்து என் டீமுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் வந்து என் பசங்களை கூட்டு வந்திருக்கேன். சரி, நான் அப்படிலாம் இது பண்ண மாட்டேன். எப்போவுமே வந்து முத்து வந்து இந்த ஜெம் டிவி வரலாற்றுலேயே வந்து ஒரு கேம் கூட ஜெயிச்சதே கிடையாது. அதனால நான் இந்த வாட்டி என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் இருந்தாவது அவர் ஜெயிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பெண்கள் எல்லாம் அவர் டீமில் வந்து விட்டுட்டு தம்பிங்களை வந்துட்டு வெயிட்டாக வந்து என் டீமுக்கு வந்து இறக்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த தம்பிங்க எப்படி ஆஃபீஸ்லேயும் வேலை செய்யாமல் சுற்றிட்டு இருப்பானுங்க, அந்த மாதிரி நீ சும்மா உட்காரத்துக்கு ஒரு 3 பேரை கூட்டு வந்து. இதெல்லாம் நம்ம சொல்லலாமா? அவனுங்க வேலை செய்யலன்னு நம்ம சொல்லலாமா? இல்லை, நம்ம சொன்னா சாரிடா. சரி, ஓகே, இப்போ உங்க டீமை இன்வைட் பண்ணிருங்க. ஓகே, எங்க டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து குட்டி மியா, அவங்கள தான் கூப்பிடுறோம். மியா மியா பூனா பேசையில்ல பூனா. ஆனா எப்போ ஸ்ரீ சொன்னல, நான் ரொம்ப காஞ்சி போய் கிடக்கல, டிஜே ரொம்ப காஞ்சி போய் கிடக்குறான். பாட்டை பத்தியே இல்லையா? எனக்கு என்னமோ டிஜேக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நீ தான் வந்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியிருப்ப அப்படின்னு நினைக்கிறேன். நான்லாம் வந்து போ வேணா, எனக்கு ஏதாவது பண்ணானா போகும்போது ஏதாவது பார்த்து. சரி, ஒரே நிமிஷம் அப்படியே ஸ்டாப் பண்ணு. இவ்வளோ நேரம் முத்து வந்து என் கூட நின்றுட்டு இருந்தான். மூஞ்சில ஏதாவது சிரிப்பு தெரிஞ்சுதா? இப்போ பாருங்களேன், மூஞ்சி ஃபுல்லா பல்லு. இப்போதான் வந்து ஒட்டு மொத்த லைட் என் ஃபேஸ்ல அடிக்கிறது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். பெண்கள் வந்தோடனே. சரி, ஓகே, அவங்கள்ட்ட பேசிடுவோம். எப்படி இருக்கீங்க மியா? நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப அப்படியே அமைதியான பிள்ளை மாதிரி இருப்பாங்க. ஷோ ஸ்டார்ட் ஆனதான் வந்து தெரிய போது அவங்களோட சேட்டெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சம்பளம் வேணாம், வந்தோடனே நீயே பேச ஆரம்பிச்சா நான் எதுக்கு இருக்கேன்? எப்படியும் உன் டீம் தானடா. சரி, ஓகே, நான் பொறுமையா பேசுறேன். எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட், இந்த ஷோல வந்து அவங்கள மியான்னு கூப்பிடாம அவங்கள வந்து வைஷாலி அப்படினே நம்ம கூப்பிடுவோம். ஓகே, ஓகேவா? நீங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ கூப்பிடுங்க. எனக்கு வைஷாலின்றது பிடிக்கும், நான் அப்படி கூப்பிடுறேன். வைஷாலியே கூப்பிடுங்க. சரி, ஓகே, நீங்களே பேசுங்க. ஓகே, ஆப்போசிட்ல அவங்க வந்து இப்போ வந்து அக்கா அந்த பாசத்தெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம வந்து ஜெயிச்சுட்டு அவங்களுக்கு நிறைய டேர் கொடுக்கலாம். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2 பேர் நம்ம டீம்ல இருக்காங்க. சரி, ஓகே, இப்போ என் டீம்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு மியாவுக்கு ஆப்போசிட்டா யார் வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு அழகான பெண்ணை கூப்பிட்டா நான் ஒரு அழகான ஆண் என் தம்பியை வந்து கூப்பிட போறேன். யோவான் சிங்கம் களை இறங்கிருச்சு. குடிகாரனே ரகசிய குடிகாரனே. பாத்தியா இல்லையா? ஃபர்ஸ்ட் சிங்கனோட கையெல்லாம் தூக்குனாரு. பாத்தியா எப்படி ஆள் நான் இறக்கிருக்கேன் டிஜேல? இது என்ன அநியாயமா இருக்கு? உங்களுக்கு மட்டும் அழகான பாட்டு போட்டு என் தம்பிக்கு குடிகாரன் பாட்டு போடுறீங்களா? அதுவும் பொங்கல். அதுவுமா பொங்கலுக்கு வந்து கடை லீவ் இல்ல, எப்படியாவது என்ஜாய் பண்ணிட்டு போட்டுமே. நான் பேச மாட்டேன். லாக்ல வந்தோடனே அங்க பேசுறேன். பிளாக்ல வாங்கி வைப்பாளா? நல்ல தம்பியை தான் கூட்டு வந்திருக்கீங்க. என் டீம் தான் மாறி போச்சு. பேசக்கூடாது. சொல்லுங்க யோவான், நீங்க தான் பேசணும். யோவான் எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். ஐ அம் ஃபைன். ஓகே, என்ன ஆபீஸ்ல வேலை இல்லைன்னா சீக்கிரமா வந்துட்டியா? சும்மா ஆள்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். ஆள் இல்லைன்னு உண்மையெல்லாம் சொல்லாதடா.
என்ன ரிக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லு. தம்பிக்கு கை கால்லாம் நடுங்குது போல. டைம் 12 ஆக போகுது. பெண்கள் வாசமே படாம என் தம்பியை வளர்த்தேன். இப்படி வந்துட்டு ஒட்டுமொத்தமா ஒரு 3 அழகான பெண்கள். கோழிக்கறி குழம்பு ஆஹா இவனெல்லாம் நம்பி நீ எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்கலாமா? சரி போ, உன்னை பத்தி எதை சொல்றதுக்குள்ள போய் உட்கார்ப்போ. இப்போ பாக்குறீங்களா உங்க டீம் வந்து ஒரு ஆளுக்கே வந்து எப்படி இருக்கான் பாத்தீங்களா? இதுக்கு ஆப்போசிட் இன்னொரு ஆளை கூப்பிடணும்ல. கண்டிப்பா. Okay, நீங்க- எதுக்கு இவனுக்கு ஏத்த மாதிரியா? இல்ல அதெல்லாம் நீங்க வாழ்க்கையிலே நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஏன் டீம் ஆ, ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் எங்க டீம்ல வந்து ரோஜா அவங்கள வந்து வர சொல்றோம். ரோஜா கடலே என் ராஜா மகளே என் ஆசை கனியே வாத்தனியே. ஹாய் ரோஜா, எப்படி இருக்கீங்க? ரோஜா நீங்க எங்க டீம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேன் நீங்களே சொல்லுங்களேன். வன்மத்தெல்லாம் கக்க கூடாது. உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க சொல்லுங்க. தெரியல ஒரு தெரியல ஹர்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தெரியலன்றத முடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்களா? அதாவது சொல்லி கொடுத்துச்சா இது மாதிரிலாம் பண்ணுமான்னு? நான் அந்த மாதிரி பெண் கிடையாது முத்து. சரி ஓகே, அந்த டீம் பக்கம் போயிடக்கூடாது, நம்ம ஜெயிக்கணும் ஓகேவா? கண்டிப்பா. சத்தமா சொல்லுங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. எல்லாருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட், இன்னைக்காவது முத்து வந்துட்டு ஜெயிக்க வச்சிருங்க. செய்வீர்களா? செய்வோம் செய்வோம். ஓகே, சரி. நீ ஒரு ஆளு போதுமா எனக்கு ஓகேவா? அவங்க ஒரு ஆள் தான் கான்ஃபிடண்டா இருக்காங்க. இந்த பொண்ணு பேசவே மாட்டேங்குது. உன்னை இப்பதானே பக்கத்துல என்ன பார்த்தோம் பார்த்தோட பயந்துட்டாங்க. அது ஒண்ணு இல்ல, கண்ணாடி வந்து லோவா வாங்கிட்ட, லோ பிரைஸ்ல, அதனால அது வரல. இப்பெல்லாம் வந்து பேசுவாங்க. பேசுவீங்களா? பாத்தியா இல்லையா நம்ம கிட்ட? சரி ஓகே, சீட்ல வெயிட் பண்ணுங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் யாரை கூப்பிடுறீங்க உங்க எங்க டீம்ல? டீம்ல வந்துட்டு ஒருத்தனை ரகடா இருக்கணும் அப்படின்னா ஒருத்தனை சாக்கோ பாயா இறக்கி ஆகணும்ல. இறக்குங்க. சாக்கோ பாயா இல்லையா? நான் பாக்குறேன். பொண்ணுனாலும் பேன் பாக்குறான், பையனாலும் பேன் பாக்குறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்புறம் எனக்கு பிஜிஎம் வேற எடுத்து வச்சிருக்க போறேன். போட்டு போறேன். லெட்ஸ் வெல்கம் மகேஷ். மன்மதனே நீ கலைந்தான் மன்மதனே நீ கவிஞன்தான் மன்மதனே நீ காதலன்தான். இவனுக்கு ஏன்டா இந்த பாட்டு போட்டே? இவனுக்கு ஏன்டா அந்த பாட்டு போட்டேன்? நான் வரும்போது போட்டிருக்கலாம். நான் எதிர்பார்த்தேன். உங்க டீம்ல கேப்போம். மத்தியா இல்லையா? நீ என் டீம்டா, செலக்டர்டா. போயிட்டு வேஸ்டியை கழட்டி போட்டு போட கட்டுவா. என் டீம்டா. இங்கே விளையாண்டுக்கிறியா? மைக்கை கிட்ட வச்சு பேசு. ஆண்களை நம்பி நாங்க நாசமா போனது கிடையாது. ஓகே, அதனால நாங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. வேணாம் இன்னொரு வாட்டி, வேணாம். இன்னும் ஒரே ஒரு வாட்டி. இல்ல அந்த வாயால கேட்கணும். ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க. ஆண்களை நம்பி நாங்க மோசமா போக மாட்டோம். நோட் பண்ணிக்கங்க. இது சொன்ன நோட் பண்ணிக்க சொல்லி. சரி வேற ஓகே. என்ன? இப்போ நான் பெண்கள்னு சொல்லலடா, ஆண்கள்னு சொன்னேன். அதை தான் நோட் பண்ணிக்க சொன்னேன். சரி ஓகே. இப்போ யாருக்கு சொன்னேன்னு புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரே நிமிஷம் வந்துட்டு இவனுக்கு இந்த பாட்டு போட்டாங்கல்ல, அவனுக்கு கரெக்டா இருந்ததா இல்லையா நீங்க சொல்லுங்களேன். இல்லை இல்லை இல்லை. என் டீம்ல சேர்ந்துருச்சுமா அந்த பொண்ணு. எனக்கு ரோஜா உண்மையை சொல்லுவாங்க. ரோஜா மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள. அவருக்கு அந்த பாட்டு செட் ஆகல, நீங்க வந்து பாட்டை சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. என்ன பாட்டு போடலாம் அவருக்கு? நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க அவருக்கு. 2 லைன் சும்மா. அதை ரோஜா அவர்கள் பாடுவார்கள். ரோஜா பாடு. ரோஜா சொல்லுங்க. நீங்க இவருக்கு அந்த பாட்டு செட் ஆகலன்னு வந்து மியா சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன பாட்டு போடுவீங்க இவருக்கு? தமிழண்டா நான் ஒரு தமிழண்டா போடுங்க. ரொம்ப நன்றிக்கா. அக்கா இது சூப்பர்ரா. தமிழண்டா நான் ஒரு தமிழன். உனக்கு வந்து நான் சப்போர்ட் பண்றேன். போய் உட்கார்றா. இந்த மாதிரி வாங்கடா வரவனுங்களா. இது நீ தான் இருக்கி எங்கேயாவது என்னைக்காவது இந்த மாதிரி பண்ணியிருக்கியா? உனக்கு மட்டும் மன்மதன் பாட்டு, எனக்கு மட்டும் குடியாரம் பாட்டு. உண்மையே சொன்னேன்டா. இல்லடா, சரி இவனுங்களும் வந்துட்டு ரொம்ப நாளா சிங்கிளா இருக்கானுங்களே, பொங்கல் அதுவுமா இந்த மாதிரி ஷோ வச்சா ஏதாவது வந்துட்டு இவங்க இல்லைனா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அக்கான்றான் அவன் வந்து. அண்ணனுக்கு எப்பவுமே பசங்க துரோகம் பண்ண மாட்டாங்கடா. கரெக்ட்ண்ணே. ஏன்னா வந்து இப்பதான் இது பேச, அதுக்கப்புறம் 150 என்கிட்ட தான் வரணும். ஆமாண்ணே கரெக்ட். 150யா? அதுக்கு அது எனக்கு வந்து புரிஞ்சவங்க பிஸ்தா. சரி ஓகே. அடுத்து யாரு? அடுத்து எங்க டீம்ல இருந்து வந்து ஜெனி. பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம் முன்னோடு வாழத்தானே. நான் சொன்னல, எனக்கு தெரிஞ்சு டிஜேல வந்து எங்க தகப்பு தான் உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். பேரை கேட்டோட பாட்டை போட்டாரு. நீங்க எங்கேயோ வந்துட்டு நீ சமத்தி அடி வாங்க போறீங்கன்னு மட்டும் எனக்கு தோணுது. அவங்க வீட்டுக்கார் பார்த்துட்டு இருக்காரு அவங்க ஷோவை. அப்படிங்களா? சரி ஓகே, நான் கொஞ்சம் தப்பிச்சு இருந்துக்கிறேன். மைக் சும்மா மட்டும். சும்மா சொன்னேன்டா. உண்மையிலே அவங்க வீட்டுக்கார் பார்த்துட்டு வீட்டுக்கார் பார்த்துட்டு இருப்பார்ல. வீட்டுக்காரனா எப்படி? அவங்க ஹவுஸ் ஓனரா? இல்ல அவங்க ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும். ஓகே பரவாயில்ல, அவங்க பேசணும், அவங்கள்ட்ட ரொம்ப பேச. தள்ளி அந்த சைடு போயிடாத, அங்கேயும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. நான் பேசாம இறங்கி போயிட்டா? போயிரு, தயவு செஞ்சு. பாத்தியா இல்லையா? சரி ஓகே. ஹாய் ஜெனி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க அழகா இருக்கீங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் நாலு கூட சேர்ந்து இந்த பேரை கேட்டோம்னா அப்படி எல்லாம் பண்றேன். நான் என்ன பண்றது? அப்படி இருந்தா கூட உனக்கு
உனக்கு சித்தி முறையாவதுடா, நீ எப்பறம் அப்படி பேசலாம் அவங்க கிட்ட? சரி ஓகே, நான் இதுக்கப்புறம் அந்த பேரை கொஞ்சம் அவாய்ட் சரி பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து நீங்க அந்த டீம்ல இருக்கீங்க, என்னலாம் இவனுங்களை பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ஸோ கேம் எப்படியே பார்த்து நாங்கள் பண்ணிட்டுறோம். கேமை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஏதாவது கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களாடா? ஜுரம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாதிரி அவன் எவ்வளோ பாரு, அழுதுருவா, பயம் வந்துருச்சு, மரண பயம் தெரியுது கண்ணுல. ஒத்துக்க, இறங்கி போ. நாங்க இறங்குனா வேற மாதிரி இருக்கும். இறங்குனா அங்கேயே உட்காந்துக்க, இறங்குனா வேற மாதிரி தான் இருக்கும், கிளார் அடிக்குது, சாத்திக்க. சரி ஓகே ஜெனி, நீங்க வந்துட்டு சூப்பரா ப்ளே பண்ணுங்க, அங்க போய் உட்காந்து. தேங்க்யூ. நீங்க போதும்டா, 2 பேரை வச்சு நான் முடிச்சுக்கிறேன். இன்னொருத்தவங்க வந்தாலும் வேஸ்ட் தான் நினைக்கிறேன். சிம்பிளி வேஸ்டான ஒருத்தனை கூட்டின்னு வரியா? சரி, அப்படி இல்ல, இல்ல 2 வேஸ்ட் தான். டீமுக்கே வந்து அழகு சேர்க்க போறது இன்னொருத்தன் அப்படின்றத வந்து சொல்லலாம். தம்பி வந்துட்டு கடைசியா சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வந்துட்டு உங்க எல்லாரையும் அவன் ஒருத்தனாவே தூக்கி சாப்பிட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு வந்துட்டு டேலண்டடான அந்த பையன். மாதிரி தீனி மாடை கூட்டு வராங்க. பாப்போம். பாப்போமா? ஐ அம் வெயிட்டிங். நாங்களும் லெட்ஸ் சொல்லலாம். வெல்கம் நந்தகுமார். அது அவன் திறமை. அவன் ஒண்ணும் இல்ல, அவன் பழக்க தோசத்துல எப்பவும் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க கூட தான் சுத்துவான். இப்படி மாறி இப்படி அதெல்லாம் இல்ல வந்து bro. அதனால தான் வந்தவன நல்லா இருக்கீங்களா? என்ன ப்ரோ நினைச்சிட்டு இருக்கீங்க? அதனாலதான் வந்துட்டு இப்படி திரும்ப அங்க இருப்ப. நீ பேசுற, நீ அவர் பேசுற. எங்க டீமுக்கு வேண்டானே. ஆ? அவர் எங்க டீமுக்கு வேண்டாம். யா, நாங்க நான் வேணா உங்க டீம் stop இருக்கா? பண்ணிக்கிறோம். அதுக்கெல்லாம் நாங்க இருக்கோம். வேட்டி அவுத்து கட்டிப்பேன். அண்ணன் வரட்டுமா நான் வரட்டுமா உங்க நீ டீமுக்கு? contestant சொல்லுங்க. வா, இப்ப வந்து நில்லு. அண்ணன் தான் முத்து அண்ணன் தான். பாத்தியா இல்லையா? அண்ணா அண்ணன் தான்டா. அண்ணன் மாதிரி தான் பேசுறாங்க. அதான் சொல்றேன். அண்ணன் தான். ஆமா. நான் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பெண்ணுக்கும் அண்ணன் தான். கல்யாண சி அப்ப ஆந்திரா அங்க இல்லடா. ஆந்திரா கேரளாலாம் கிடையாது. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்பதான் உன்னை பொண்ணா மதிச்சிருக்கான். வந்தோடனே அக்கா ஹாப்பி பொங்கல்னு சொல்லி தான் உன் டீம் எடுத்துருப்பேன். பாத்துக்க. இல்ல. இல்லடா, இப்ப நீ நல்லா யோசியா, உன் டீம் தோக்குறதுக்கு ஒரு ஆள் போதாது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப வந்துட்டு நான் இப்பவே வந்து வாக்குமூலம் கொடுத்துறேன். இவனுங்க ஜெயிக்க மாட்டானுங்க. எங்களுக்கு அவன் வேண்டாம். அவர் வேண்டாம். அவன் வேணாம்ல. தம்பி நீ வாடா. தங்கச்சி அவன் அங்க இருந்தே ஒண்ணும் பண்ண அவன் மாட்டான். கடைசி இங்க வந்து கேமராலயே நிக்கட்டும். அங்கே நின்று அவன் அவன் அங்க இருந்தே ஒண்ணும் பண்ண மாட்டான். இங்க வந்து என்ன பண்ண போறான்? என்னடா எல்லாம் ஓப்பனிங் வந்தோடனே கலாய்க்கிறீங்க. எல்லாத்துக்கும் ராக்கி கட்டாது மட்டும் தான் உனக்கு குறை. சரி. எல்லாத்தையும் அக்கான்னு சொல்லிட்டல. நீ என்னடா சொன்ன? நீ என் நண்பன்டா. இவன் தான் என் நண்பன். ஓகே சரிடா, உன்கிட்ட ரொம்ப பேசல, போய் உட்காரு. என்ன நந்தா, நீ எதுக்கு வந்தியா அதை மட்டும் பாரு, சரியா? அது அப்புறமா ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ கேம்ல ஜெயிக்கணும். இல்ல வாழ்க்கையில ஜெயிக்கலாம்டா. நீ ஒரு போய் உட்காரு போ. சரி ஓகே, என்ன பண்ண போறேன்னு நம்ம கட்டுப்படுத்த நான் கேமை முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். கேம் ஆரம்பிங்க. நீ தான் முத்து, வேற ஏதோ ஒரு கேஸ்ல மாட்ட போற. ஜெயில போடுங்க சார். கேம் ஆரம்பிச்சு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்புறோமா? டைம் ஆகுது, அவனுக்கு வேஸ்ட். சரி ஓகே, இவனுங்க வேஸ்ட் தான் இன்னைக்கு வந்துட்டு. ஆனா அவங்கள வச்சு உங்களுக்கு சரியான என்டர்டைன்மெண்ட் இருக்கு அப்படின்றது மட்டும் தெரியும். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் தெரியுமா? 2 டீமுக்கும் பொங்கல் வைக்கலையாக்கா இன்னைக்கு? பொங்கல் நான் வச்சு தரவா? சாப்பிடுறியா? நீங்க நான் வச்சா சாகவா? சாப்பிட முடியுமா தெரியலையே. நீ ஏன் டீம்டா தம்பி? சாரிக்கா மறந்துட்டேங்க லைட். சரி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு வந்துட்டு 3 ரவுண்ட் இருக்கு. நீங்க நினைக்கிற ரவுண்ட் இல்ல, வேற ரவுண்ட், கேம் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பாத்துக்க. 3 ரவுண்ட்ல ஒரு ரவுண்டாவது எனக்கு தாங்கல. சரி ஓகே ஸ்ரீஜா, நம்ம ஷோவோட பொங்கல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சு விட்டீங்க. போங்க, முடிச்சு விட்டுங்க போங்க. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ட்ரேல வந்து பிஸ்கெட் இருக்கும். சரி ஓகேவா? டீம்ல இருக்க 3 பேர் இங்க வந்துருவாங்க. 2 டீம். எப்படி பாப்பி ஓகேவா? மாதிரி பல்ல காட்டுறா. ஆனா அங்க பாருங்க, ஆப்போசிட்ல ஒரு டேபிள் இருக்கும். 2 டீம்ல இருக்க எல்லாருமே கையை கட்டிக்கணும். வாயால எடுத்து வாயால ஊட்டி லாஸ்ட் அங்க வாயால வைக்கணும். வாய் ஒரு கேளா? பாஸ் பண்ணிக்கணும். பாய் ஒரு கேளா? இல்ல, ஏய் யோவா, எங்க டீம் தனியா அவங்க விளையாடுவாங்க. உங்க டீம் உனக்கு அவனுக்கு வச்சிருக்க, நீ அவனுக்கு ஊட்டி விட்டுக்க. இவனுங்களை வச்சுட்டு நான் என்னடா பண்றது? அவங்க என்ன நினைச்சிட்டாங்க இங்க இருந்து ஆசைடா. ஃபன்னி பாய். இல்ல கிரியேட்டிவ் டீம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் உன்ன வச்சிருக்கேன்டா ஒரு மெம்பரை. எப்படி கிரியேட்டிவா ஒர்க் பண்ணுவீங்க? கிரியேட்டிவ் டீம் வந்துட்டு இங்க வர்க் பண்ணுவாங்க. நந்தா கும்மி உன்னை அக்கா வன்மத்தை கக்காதக்கா. ஓகே, 2 நிமிஷம் ஒரு டீமுக்கு. யார் அதிக பிஸ்கெட் அங்க வைக்கிறாங்களோ அவங்க தான் வின். ஓகே புரிஞ்சுதா? இப்போ வந்து மியா இருக்காங்க, வைஷாலி இருக்காங்கன்னா அவங்க வாயில வந்து பிஸ்கெட்டை எடுத்துட்டு உங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பாஸ் பண்ணாத அவங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க. நீங்க அந்த ட்ரேல வைக்கணும். ஓகேவா? சாப்பிட கூடாது. 2 நிமிஷம் டைம். சாப்பிட்டுக்கலாம். எத்தனை பிஸ்கெட் அங்க பசிக்கும்ல.
வாசிங்க எத்தனை பிஸ்கெட் அங்க போகுதோ அவங்க win. ஓகேவா? ரெடியா? ஓகே ஓகே யார் சத்தமா சொல்லுங்கப்பா. ஓகே. போட்டிக்கு தயாரா? அப்படியே வந்துட்டு அவங்க விளையாடும் போது நீங்க ஏதாவது பாட்டு பாடி கலாய்க்கிறது அப்படின்னா கூட ஓகே தான். ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணாதான் அவங்க இதெல்லாம் இது பண்ணுவாங்க. நீங்களும் அந்த மாதிரி தான். அவங்க விளையாடும் போது நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவங்களும் வாயோட வாயை வச்சு கொடுப்பாங்களா? ஆமா. அதுக்காக தானே கஷ்டப்பட்டு நான் கிரியேட் பண்ணேன் இத. நாங்க அவங்கள பார்த்தாவே டிஸ்டர்ப் ஆயிடுறோமே. யாரை பார்க்காம அந்த டீமை பார்த்தாவே டிஸ்டர்ப் எனக்கு தெரிஞ்ச அவன் விளையாட வரல. அது நல்லாவே தெரியுது. அவர் விளையாட வரல, விளையாட வந்திருக்காரு. நான் சொல்றேன் இந்த டீம் அன்னைக்கு லீடர் நானும் வரலாமா? ரிஜெக்டட். கிளம்பு நீ வீட்டுக்கு போ. வேஸ்டி கழட்டி குத்துட்டு போ. ஏய் ஸ்ரீ அப்படியாவது உட்காரு, கண்ணால பாத்துட்டு போறோம். வேற என்ன பண்றது? அண்ணன் வாழ்றத பாப்போம். பார்க்கதான் முடியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெண்களுக்கே வந்து முன்னுரிமை. ஓகே, ஜெயிக்க போற நாங்க லாஸ்டாவே அடிக்கிறோம், ஜெயிச்சிருவோம். நானே சொல்றேன் நீங்க தான ஜெயிப்பீங்க. அட்லீஸ்ட் நாங்க டஃப்பாது கொடுக்கணும். ஓகே, முடிஞ்சா கொடுங்க. டீம் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துருவாங்க. ஓகே, இந்த ரவுண்ட் முடிச்சு விட்டீங்க போங்க. அதுக்கு ஏன் வாயில ஏதோ வச்ச மாதிரி பேசுறீங்க? இல்ல, இதுல இருந்து அதே மாதிரி தான் டீம்ல இருக்க 3 பேர் வந்துருவாங்க. வாயில இருந்து பிஸ்கெட் எடுத்து வாயால ஊட்டி 2 நிமிஷத்துல அங்க எத்தனை பிஸ்கெட் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறது தான் வந்து கேம். இதுல ஜெயிக்கிற டீமுக்கு நான் ஒன்னு தருவேன், தோக்குற டீமுக்கு டேர் ஒன்னு தருவாங்க. ஜெயிக்கிற டீமுக்கு இந்த பிஸ்கட் அப்படியே இல்ல, நான் ஒன்னு தருவேன். சரி ஓகே. எப்படி நான் தான் ஜெயிக்க போறேன் நீங்க ஜெயிச்சீங்கன்னா முத்தம் கொடுப்பாங்க. நம்ம ஜெயிக்கிறோம்க்கா. நீ உன்கிட்ட நான் பேசுறேன்டா. நீ பண்ண மாட்டே, எதுமே பண்ண நம்ம மாட்டீங்க. ஜெயிக்கிறோம். வேணும்னே பிள்ளைங்க நாங்க தான் ஜெயிப்போம். நாங்க தான் ஜெயிப்போம். நான் தான் லேடிஸ்னா ராணுவ எதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசுவோம். ஆமா, நம்ம தான். நாங்க பேசிட்டு தான் எதா இருந்தாலும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பேசுவோம். இரா கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எங்க டீமே விளையாடட்டும் வாங்க. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். பார்த்து மெல்ல. ஷேர் பண்ற மாதிரி ஏதா பாட்டு போட்டு விட்டீங்கன்னா நைட்டு பத்துமா உங்களுக்கு? நான் அரை பிஸ்கட்லாம் சொல்லுமா? அரை பிஸ்கட் சொல்லுமா? ஏறவில்லை பேர கேட்க தூணவில்லை எனக்கோ தீர என்ன தூங்க நெஞ்சம் தூக்கத்துல சிரிப்பு மாறவில்லை நாட பார்த்து மேடம் துள்ள. பெண்ணே, நீ ஒரு பெண் சரியா? ஆமா, நீ ஒரு பெண். மெதுவா. அவங்க ரொம்ப வெறித்தனமா இருக்காங்க. சிங்கப்பெண்ணை பாட்டு மட்டும் பிஸ்கட்டை வாயால எடுங்க. என்னடா எதை பத்திரா வெறித்தனமா இருக்குன்ற நீ? ஏய், டைம் ஒண்ணுமாட முடியல. 5 4 3 நீங்க 2 விளையாடுங்க. 1 டைம் ஆப். ஏய் இல்ல இல்ல, அம்மா விளையாடுமா. அவரை டிஸ்டர்ப் பண்றாரு, நீங்க விளையாடுமா. அவ்வளவுதான். ஏய் இல்ல, டைம் முடியல. ஏய், யார் சொன்னா? டைம் முடியலடா. டைம் முடிஞ்சுக்கா. அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நான் சொன்னா மட்டும் தான் நீங்க கேட்கணும். அக்கா நீங்க நின்னுட்டே கொடுங்க. எவ்வளவு நேரம் இருக்குன்னு பாப்போம். டைம் பாரா. 2 மினிட்ஸா? 2 minutes. பிஸ்கெட்ல பறக்க விடுறாங்க. அதை எடுத்து இங்க போடு. என்னடா பண்ற? இன்னும் 30 seconds. அப்பளே முடிஞ்சுப்பா டைம். டைம் அப்பவே முடிஞ்சு காக்கா. டைம் பரா. ஏய் பாத்துக்கோங்கடா, இதோட ஃபாஸ்டா நீங்க 10 9 இப்போ 8 7 6 5 4 3 2 1 டைம் ஆப். ஏய் ஆப்லெட் டேய், எப்படி ஜெயிக்க தான் முடியாது. எங்க டீம் எப்படி விளையாண்டாதான் சொல்லுங்க. நக்கியே ஜெயிச்சாங்க. ஓகே, நீங்க பெரிய நக்கீரர் பிரமரன் நினைக்கிறேன். நக்கீரர் அதேதான் நீங்களும் பண்ண போறீங்கடா. ஏன்னா இருந்தாலும் தேங்க்ஸ் அந்த டெக்னிக் சொல்லி தந்ததுக்கு. க்ளோஸ் அப்ல இருந்து நல்லா பார்த்தேன். சரி ஓகே. எத்தனை பிஸ்கட் எண்ணிடலாமா? ஏய் ஹைலைட்டா உதட்டுல இருக்க லிப்ஸ்டிக் கூட பிஸ்கட்ல அதிகமா இருக்கு. ஓகே 1. கீழ போடாதடா, சாப்பிடணும். ஏய் இது எப்படி சாப்பிடுப்பா? முத்தனை என்ன சொல்லாதீங்க, நீங்க என்னங்க அவர் ஏமாத்திடுவார். 1 கையெடு. 2 அவ அடாயா மாறிடுவாங்க. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 இதெல்லாம் வந்து கணக்குல சேர்க்கப்படாது. 19 ஒரு அரை பீஸ். 19 அரே எப்படி அதுதான் 19 அரை 19 அரை. ஓகே, நீங்க அரை அந்த மாதிரி உளுந்துரும்.
கூடிய விரைவில் உனக்கு விழுந்துரும். அது கூட உங்களுக்கும் அரை விழுந்துவிட்டால் அதையும் அரை கணக்கு சேர்ப்போம். நான் ஆல்ரெடி உங்கள் வெளியிலேயே விழுந்துட்டேன். இப்பதான் சொன்னேன் அவங்க ஆப்போசிட் டீம் அதை இங்க பேசாத. பாரு இதை தூக்கி எறியும் அப்புறம். அக்கா, நாங்களே அடிச்சிடறோம் கொஞ்ச நேரத்துல. அந்த பிள்ளை இவ்வளவு வன்மத்தை கண்டுபிடிக்கிறேன். பேசுனா பச்சை கலர் சட்டை ப்ளீஸ் தயவு செய்து டேய். தோத்து விடுங்க. டேய் இதுக்காக வந்து ஒண்ணே ஒண்ணு நீங்க உயிர் உங்களோடது ராணி. மூஞ்சிலே அடிச்சிருவேன். உயிர் மெதுவாக பிஸ்கட்டை சொல்லு, ஏதோ சொன்னியே. நடுவில் உயிர் கடிக்கும் பொழுது உயிர் அவங்களோடது தான். அவங்க வீட்டுக்காரர் பார்த்துப்பாரு. நான் முத்தண்ணா இப்ப இவரை நம்பி நாங்க எப்படி இறங்குறது? ஆமாடா இவனை இதுக்கு தான் நீங்க தான் எங்களுக்கு வர அவங்களுக்காண்டியே ஒரு நந்தா green பச்சை கலர் சட்டை பிஸ்கட் அவன் கொடுக்கும்போது கடிச்சு தின்னுது. ஓகே. ஆனா வந்து நீங்க வேற தோத்துட்டீங்க அப்படின்னா வச்சுக்கோ, உங்க அக்காவும் சேர்ந்து பெனால்ட்டி பண்ணும். எங்க அக்கா தலைகுனிய விட மாட்டேன். ஆமா ஏன்னா ஜெயிங்கடா. ஓகே சரி ஓகே. செயல்ல பேசுறோம். 2 நிமிஷத்துல வந்து எங்க டீம் வந்து 19 பிஸ்கெட் சாப்பிட்டுருக்காங்க. 20 சாப்பிட்டா வின்னு. உங்க டீம் வாங்க வர சொல்லுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. வாழ்க்கையை யோசிங்கடா, தலையெழுத்த நல்லா வாசிங்கடா, யோசிச்சு பாருங்கடா, எல்லோரும் ஒன்னா சேருங்கடா, இருக்கிற வரைக்கும் அனுபவித்த இளமை ஏத்துக்கடா. ஜெயிச்சிருவானுங்க போலடி. என்னடி ஏய் அது போ என்னடி ஐயோ என்னடா பண்ற? ஏய் அது ஒரு நம்பர் கிடையாதுடா. முத்தம் கொடுக்குற. அந்த லாஸ்ட்ல இருந்து லாஸ்ட்ல இருந்து ஞாபகம் வந்ததடா, அந்த நாள் ஞாபகம் வந்ததடா, நண்பனை விட ஒருத்த லைஃபுக்கு தேவையே இல்லையடா, நட்புக்கு கூட கற்புகள் உண்டு நல்லா தெரிஞ்சுக்கடா. யோவான் பல பிஸ்கட் விளையாட்டுகள் விளையாடி இருப்பா போலடா. பாடு பாடு பேசாத. நான் அப்படியே குப்லா கடிக்கிறேன். ஏய் ஏய் ஆனா ஒரு பழக நீ கையா ஒன்றா அப்படி வைக்காதடா. பழக ரோஸ்டா. உழைக்கும் கையை நம்பி நாளைக்கு உலகமே இருக்குதடா, உண்மைக்கு போராடி 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் ஆஃப். சரி ஓகே. எப்படி உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யோவான்னு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனோட அப்ப எதுக்கு மைக் அவன்ட்ட இருந்து வாங்குன நீ? அவனே சொல்லிருப்பான். ஃபர்ஸ்ட் என்னங்க என்னவா? முடிச்சிட்டு அதுக்கு அடுத்து பேசுங்க. சரி ஓகே. ஓகே நான் என்னுவேன். உங்க டீம் கிடையாது. என்னங்க 1 2 3 4 அக்கா அக்கா கட்டா பாருக்கா, தூக்கி தூக்கி அடிக்கிறாரு. 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 18 19 என்ன ஜெயிச்சிரோம்? அப்படி என்ன கூட நாங்க ஜெயிச்சிரோம். 21 22 23 24 ஏய் என்ன தூக்கி அடிக்கிறீங்க? 25 எப்படினாலும் நாங்க ஜெயிச்சிட்டோம் அவ்வளவுதான். 27 ஓகே மொத்தம் 2 நிமிஷத்துல வந்து 17 எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் விட்டுட்டோம். ஓகே ஸ்ரீஜா சொல்லுங்க உங்க டீம் வந்து 2 நிமிடத்துல வந்து 28 பிஸ்கெட்களை வந்து இது பண்ணிருக்காங்க. களத்துல சந்திப்போம் சொன்னோம்ல. ஓகே. என்னதான் வந்துட்டு பேசி பேசி இது பண்ணாலும் அவனுங்க விளையாட வேண்டிய இடத்துல கரெக்டா விளையாண்டுட்டாங்க அப்படின்றது எனக்கு நாங்க விளையாடுற கிரவுண்ட்ல கரெக்டா விளையாண்டுருவோம். இல்ல கிரவுண்ட்ல மட்டும்தான். அதுதான் நினைச்சேன் சிரிச்சேன். அக்கா சொன்ன மாதிரியே முடிச்சு விட்டுட்டோமா? சூப்பரா முடிச்சு விட்டீங்க. இப்ப அவங்கள்ட்ட கேட்போம். தம்பி நம்ப மூட்டி. சரி விடுறா, நீ வந்துட்டு இதுல ஸ்பெஷலிஸ்ட்ன்றத நான் மறந்துட்டேன்டா தம்பி. Thank you. கேம் உனக்கு ஏத்த மாதிரி வந்துருச்சு, அதனால ஜெயிச்சிட்டோம். ஓகே ஓகே. முடிச்சு விட்டீங்க. போங்க. இந்த ரவுண்டோட வின்னர் அடேங்கப்பா 4 பேர். 4 பேர். வெற்றி வந்து 4 பேருக்கும், தோல்வி வந்துட்டா 3 பேர் தான். ஓகே நீங்க வந்து என்ன டேர் எங்க டீமுக்கு கொடுக்க விரும்புறீங்க? தூக்கி ஜெயில போடுங்க சார். ஏதாவது டேர் கொடுக்கணும் அவங்க பண்ணுவாங்க. என்ன வேணா கொடுக்கலாம் நீங்க. ஓகே தனித்தனியா கொடுக்குறீங்களா இல்ல சிங்கிளாவா? ஏய் நீ குடுக்க சொன்ன செருப்பால அடிப்பவன. இருங்க இவன் எப்ப இருக்கான்டா? இருங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கஸ் முதல்ல. பண்ணிக்கோ. ஓகே டிஸ்கஷன் பண்ணுங்க. என்ன டேர் கொடுக்க போறீங்க எங்க டீமுக்கு? எங்க டீம்ல அவங்களே நாங்க
பெண்கள் பார்த்து பண்ணுங்க. ரோஜாக்கு வேற தூக்கம் வந்து விட்டது. ஓகே ஓகே அவங்க என்ன டேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பொண்ணு எனக்கு ப்ரொபோஸ் பண்ணுவாடா. சரி நீ அவுட். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா. நான் ரொம்ப ஆசைப்படாதீங்கண்ணா. அவங்கள உங்க தங்கச்சி மாதிரி. சரி விடு, ஆசையாவது பட்டுக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயா விட்டுறலாம். இப்போ என்ன டேர் வச்சிருக்கோங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லுங்க 3 பேருக்கு தனித்தனியா. நாங்க டேர் வச்சிருக்கோம், அது 3 பேருக்கும் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க அது யாருக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு தெரியல. எதா இருந்தாலும் ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஃபர்ஸ்ட் வந்து எனர்ஜி இல்லனா கூட இதுக்காக வரணும். ஓகேவா? சரி ஓகே, ஃபர்ஸ்ட் யாருக்கு என்ன டேர் கொடுக்க போறீங்க? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அங்க இருந்தா? இல்ல எங்க சாக்கோ பாய் சொல்லுவாரு. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப பேசுற அவங்க கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே அவங்களுக்கான டேர் என்ன? வாயாடா பேசுன வாயி. ரொம்ப நல்லா பாடினாங்க, நடனம் ஆடினா எப்படி இருக்குன்னு நம்ம இப்ப பாத்துறோம். ஓகே இழுவ மேட்ருக்கு வாடா. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு உம்மன்னு ஏறுது திக்கு எனக்கு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு உம்மன்னு ஏறுது திக்கு எனக்கு. வாழ தப்புக்குள்ள வாலி பத்து காத்தடிக்குது. தப்புக்குள்ள பிந்து வந்து கேட்டி முன்னால நீ பின்னால நான் வந்தால ஏதோ என் மனசுதான் படபடங்குது பின்னால. நீ ரொட்டி என்னோட நீ பழமா உதாத பழமா அள்ளி அள்ளி எனக்கு தேடி போவ பழமா. சரி ஓகே என்ன உனக்கு இந்த சட்டை எங்க வாங்க? இந்த உடை வந்து வெறும் 500 ரூபாய் தான். 500 ரூபாய் தான். என்ன கலர் இது? இது வந்து நன்றாக பார்த்தால் அது கலர் கலர் அதுதான் முடிஞ்சிருச்சு. எவ்வளவு பெரிய தமிழ் ஃப்ளவரை நாங்க அவுட் பண்ணுவோமா? கொடுக்க சொல்லு. அவ்வளவுதான். முடிச்சு விட்டீங்க போங்க. இனி வேறொரு வார்த்தைய கேட்க மாமா ஐ லவ் யூ. உத்து பார்க்காதீங்க மாமா, வெக்கமா இருக்கு. என்னவே வெக்கப்படுது. இதை பாக்குற எனக்கு தாண்டா வெக்கமா இருக்கு. சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே.